மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் கவனமாக இருப்பதும், படபடப்பு இல்லாமல் இருப்பதும், ப்ரெஷர் ஏறாமல் இருப்பதும், பிள்ளையாரை வழிபாடு செய்வதும், விநாயகர் மந்திரங்களை சொல்வதும், சத்ருக்கள் நாசமாவதும், சத்ருக்களை ஜெயம் செய்வதும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும், பழைய கடன்களை பைசலாகிறதும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதும், அரசாங்கத்தில் புது பொறுப்புகள் வருவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், கோளற்பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ நன்மைகள் ஏற்படுவதும், லாபம் அனுகூலம் ஏற்படுவதும், மனதில் தைரியம் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீர்வதும், புதிய தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று நடைபெறுவதும், துணை அல்லது துணைவியாரிடத்தில் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்வதும், குடும்பத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் விபரீதத்தில் கொண்டு போய் விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை கொடுத்தாலும் இந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை தூர வைத்துவிட்டு முன்னேறுங்கள். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கோளறுபதிகம் கேட்பதோ சொல்வதோ பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உத்தியோகத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத தடைகள் நிவர்த்தி ஏற்படும்.